ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைரக்ஷன் டெஸ்ட்டில் பேசிக் கான்செப்ட்ஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ்லேயும் பேசிக் கான்செப்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. சரி, இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம்? கான்செப்ட் ஆஃப் டர்ன். சரி, கான்செப்ட் ஆஃப் டர்னில் முதல்ல வந்து லெஃப்ட் டர்ன். இந்த லெஃப்ட் டர்னை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸ் பொசிஷன், ஆன்டி கிளாக்வைஸ் டர்ன். ஓகே, ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா when a person turns in a direction opposite to motion of a clock. அப்போ இது என்ன? ஆப்போசிட் டு மோஷன் ஆஃப் எ கிளாக். சரி, ஒரு கிளாக் வந்து சுற்றுதில் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறது தான் ஆன்டி கிளாக்வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் திஸ் டர்ன் இஸ் கால்டு லெஃப்ட் டர்ன் ஆர் ஆன்டி கிளாக்வைஸ் டர்ன். இதுதான் வந்து லெஃப்ட் டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஆன்டி கிளாக்வைஸ் டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ ஒரு கிளாக் ஒன்று இருக்குது. கிளாக் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இப்படி தான் சுற்றும். பட் ஆனால் இது இப்படி போகிறது. இதுதான் வந்து லெஃப்ட் டர்ன் ஆர் ஆன்டி கிளாக்வைஸ் டர்ன். ஓகேவா? சரி, இப்போ இதை வச்சு நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம். ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஹி கோஸ் டுவர்ட்ஸ் நார்த் ஃப்ரம் ஒரிஜினல் பொசிஷன். ஸோ இது ஒரிஜினல் பொசிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நார்த்தை பார்த்த மாதிரி போயிட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நார்த்தை பார்த்த மாதிரி போயிட்டுருக்கான். தென் டர்ன்ஸ் ஆன்டி கிளாக்வைஸ் பொசிஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவன் எந்த பக்கம் திரும்பினான்னு அர்த்தம்? லெஃப்ட் சைடில் திரும்பினான்னு அர்த்தம். ஆன்டி கிளாக்வைஸ் டர்ன் ஆர் லெஃப்ட் டர்ன். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பர்சன் வந்து ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து நார்த் சைடு நோக்கி போகிறான். போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி அவனோட ஆன்டி கிளாக்வைஸ் டர்னை ஆன்டி கிளாக்வைஸில் அவன் டர்ன் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணான்னு அர்த்தம். நேராக போயிட்டு லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணான்னு அர்த்தம். சரி, நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் ரைட் டர்ன். சரி, ரைட் டர்ன் அப்படின்றது என்ன? ரைட் டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக்வைஸ் டர்ன் அப்படின்னு அர்த்தம். ரைட் டர்ன் அப்படின்றது கிளாக்வைஸ் டர்ன் அப்படின்னு அர்த்தம். சரி, கிளாக்வைஸ் டர்ன் அப்படின்றது என்ன? when a person takes a turn in the direction of motion of clock. ஓகே, அதாவது கிளாக் எப்படி சுற்றுதோ அதே டைரக்ஷனில் அவனும் போனான். அதுக்கு பேர் வந்து ரைட் டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கிளாக்வைஸ் டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போது கிளாக் வந்து இப்படி இருக்கா. ஸோ இது இப்படி தான் ஆக்சுவலி கிளாக் சுற்றும். அவனும் இந்த டைரக்ஷனில் போனாங்கன்னா அது பேர் தான் வந்து ரைட் டர்ன். சரி, இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அப்போது ஒரு பர்சன் ஒரிஜினல் பொசிஷனில் இருக்கான். ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து நேராக நார்த்து நோக்கி போகிறான்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு வந்து டேக்ஸ் கிளாக்வைஸ் டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரைட் சைடில் மூவ் ஆகிறான்னு அர்த்தம். ரைட் டர்ன் எடுக்கிறான்னு அர்த்தம். அதாவது he will be traveling in the direction of eastன்னு அர்த்தம். இங்கே என்ன? வெஸ்ட்டில் ட்ராவல் பண்ணுறான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போது ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து ஒரு பர்சன் நார்த்துக்கு போயின்னு இருக்கும்போது திடீர்னு ரைட் டர்ன், அதாவது கிளாக்வைஸ் டர்ன் எடுக்கிறோம் அப்படின்றது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கிளாக்வைஸ் டர்ன் அப்படின்றது ரைட் டர்ன் எடுத்து போகிறான்னு அர்த்தம். அவன் நேராக வந்து அவன் ரைட் சைடில் திரும்பினான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் டர்ன் ஆர் ஆன்டி கிளாக்வைஸ் டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் டர்ன் ஆர் கிளாக்வைஸ் டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, சரி, இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதாவது கிளாக்வைஸ் டர்ன்னா என்ன, ஆன்டி கிளாக்வைஸ் டர்ன்னா என்ன, லெஃப்ட் டர்ன்னா என்ன, ரைட் டர்ன்னா அப்படின்றது என்ன அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டைரக்ஷன் டெஸ்ட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கேட்பாங்க. ஒரு பர்சன் மூவ் ஆகிட்டே இருக்காங்க, திடீர்னு லெஃப்ட் போகிறாங்க, ரைட் போகிறாங்க, திடீர்னு லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ அப்படி சொல்லும்போது நம்ம எந்த டைரக்ஷனில் கட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ லெஃப்ட்டுக்கு பதிலாக ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அது என்னன்னு தெரியாத நம்ம இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பேசிக்ஸ் வந்து மெயினாக வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி சில கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு பேசிக் கான்செப்ட் இன் டைரக்ஷன் டெஸ்ட். மீதி என்னென்ன பேசிக்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பை.